அன்பு நண்பர்களே, இது மறுபடி இந்த சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக இந்த பதிவை போடுறோம். இது ஏற்கனவே போட்டிருக்கோம், ஆனாலும் மறுபடியும் கொஞ்சம் தெளிவாகவே போடலாம் அப்படின்றதுக்காக இப்போ சொல்லியிருக்கோம். காற்று ஜீவன், காற்று தான் கடவுள். ஜீவசக்தியான வாயு மேலே போய் சுழண்டுக்கினே இருக்குது. அப்போ சமாதி ஆகிடுறாங்க. சமாதி ஆனவங்களுக்கு உள் சுவாசம் நடக்கும். அப்போ சுத்தமாக அந்த காற்றானது உள்ளே நிற்குது. அதை வச்சு தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் பல விதமாக கயிறு திரிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, காற்றுன்றது நம்ம ஏற்கனவே தெளிவாக சொன்ன மாதிரி அது ஒரு ஃபியூவல். காற்று என்பது ஒரு ஃபியூவல்ன்றதை புரிஞ்சுக்க. ஃபியூவல்னா எரிபொருள். 5 பூதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி இது ஒரு பூதம். இந்த 5 பூதங்களில் எது ஒன்று இல்லைனாலும் இந்த உடம்பு இயங்காது. உடம்பு உங்களுக்கு சுத்தமாக பிரச்சனை ஆகிடும். புரியுதுங்களா? அதனால் மறுபடியும் சொல்கிறேன், காற்று கடவுள் இல்லை. காற்று என்பது எப்படி இயங்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு சோதனை மூலியமாகவே காட்டியிருக்கிறோம். நம்ம இந்த 12வது படிக்கிற பசங்க எல்லாம் கூட அந்த சோதனையை வேக்வம் சோதனைன்னு அதுக்கு பேர். அந்த வேக்வம் சோதனையை செய்து காட்டுவாங்க. அதாவது ஒரு கண்ணாடி குடுவை, கண்ணாடி பாட்டில். அந்த பாட்டிலில் மேலே ஒரு ரப்பர் கார்க்கு மூடி இருப்பாங்க. அதில் 2 துளைகள் இருக்கும். அந்த அந்த கண்ணாடி குடுவையில் ஒரு துளையில் ஒரு நீட்டாக ஒரு பைப்பு போட்டிருப்பாங்க. 2வது துளையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு வளைவான பைப்பை போட்டு அந்த பைப்பில் கீழே அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிற எண்டில் ஒரு பலூனை உள்ளே வச்சுருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த பலூனை அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிற டியூப்பில் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேக்வாம் எப்படி ஒரு இடத்துல காற்று வேக்வாமை நோக்கி மூவ் ஆகுது அப்படின்றதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் அது. அதாவது எப்படின்னா, குறைந்த அழுத்தத்தில் இருக்கின்ற இடத்தை நோக்கி அதிக அழுத்தத்தில் இருக்கக்கூடிய காற்றானது நகர்ந்து செல்லும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீண்ட டியூப்பு ஒன்று இருக்குது பாருங்கள், பலூனை ஒட்டாமல். அந்த டியூப்பில் காற்றை உரிவாங்க. அந்த காற்றை உறிஞ்சோடனே பாட்டிலில் இருக்கக்கூடிய காற்றானது உரியப்பட்ட வெற்றிடம் ஏற்படும். அப்போ அந்த இடத்துல ப்ரெஷர் லோ ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதை சமன் செய்வதற்காக வெளியில் இருக்க காற்றானது அந்த வளைந்திருக்கும் பைப்பு வழியாக உள்ளே அந்த பலூன் வீங்கும். சரிங்களா? பலூன் வீங்கும். மறுபடியும் அந்த காற்றை அந்த நீண்ட பைப்பில் இருக்கிற காற்று மறுபடியும் உள்ளே போச்சு அப்படின்னா இந்த பலூனானது சுருங்கிரும். ஏன் சுருங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டிலுக்குள்ளே இருக்கின்ற காற்றானது உங்களுக்கு ஜாஸ்தியாக ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது, அந்த பலூனுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் பொழுது அந்த காற்றை வெளியேற்றிவிடும். சரிங்களா? இதுதான் இதே வகையில் தான் நம்முடைய சுவாசம் என்ற ஒன்றும் நடக்குது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெஞ்சுக்கூடு. இந்த நெஞ்சுக்கூடுக்கு அப்புறம் உள்ளே இருக்கிற நுரையீரல். அந்த நுரையீரலுக்கு அப்புறம் ஒரு டியூப் மாதிரி இருக்கக்கூடிய ட்ரக்கியா. அது தொண்டை வரைக்கும் வரும்.
மூக்குலேயும் கனெக்ஷன் இருக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூளையிலிருந்து ஒரு கட்டளை உருவாகும். என்ன கட்டளை அது அப்படின்னா, நெஞ்சு கூடை விரிவடைய செய்ய கட்டளையானது. இப்போ இப்படி வந்து நெஞ்சு கூடு இருக்கு. இப்போ மூளையை வந்து என்ன பண்ணுது, ஒரு கட்டளை இடுது, நெஞ்சு கூடுவே நீ விரிந்து விடு அப்படின்னோடனே இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நெஞ்சு கூடு வந்து இப்படி விரியும். இப்போ விரிவடையும் போது என்ன ஆகும், இந்த நடுவில் இருக்கிற ஸ்பேஸ், இந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இடம், அந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல வெற்றிடம் உருவாகுது. இந்த வெற்றிடம் உருவானவுடனே இந்த நுரையீரல்ன்ற பலூனு சுருங்கி தான் இருக்கும் எப்பயும் முதல்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணுறதுக்காக வெளியில் இருக்கிற காற்றானது வந்து இந்த மூக்கின் வழியாக உள்ளே வந்து, வாயின் வழியாக உள்ளே வந்து, தொண்டை வழியாக இறங்கி, காற்று குழாயின் வழியாக கீழே இறங்கி அந்த பலூனை வந்து ஃபில் பண்ணுது. இது லங்ஸை வந்து ஃபில் பண்ணுது. இப்போ இந்த லங்ஸில் இருந்து கெட்ட காற்று, நல்ல காற்று, அதாவது வந்து கெட்ட காற்றுன்றது வந்து கார்பன் டை ஆக்சைடு, நல்ல காற்றுன்றது வந்து ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் என்ற ஒன்றை வந்து ரத்தத்துக்கு தள்ளி விட்டுட்டு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து நுரையீரலுக்குள்ளே தள்ளி விட்டுடுது. எல்லாமே ப்ரெஷர் மெக்கானிசம் தான். இப்போ ஆக்சிஜன் வந்து பிளட் லெவலில் வந்து கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த ஆக்சிஜன் எல்லாம் வந்து உடம்புல வந்து அப்சர்வ் ஆகி ஒவ்வொரு செல்லுலேயும் வேலை செய்து அந்த எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆகி போச்சு. அப்போ பிளட் லெவலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனானது வந்து கம்மியாக இருக்கும். அப்போது அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய மாற்றுப் பொருளான, கழிவுப் பொருளான கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து பிளட்டில் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதனுடைய ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். காற்றில் இருக்கும் அளவை விட இரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த நுரையீரல் வழியாக ஜவ்வூடு பரவுதல்னு சொல்கிறோம்லே, அதே மாதிரி தான். அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா, ரத்தத்திலிருந்து நுரையீரலுக்குள்ளே இருக்கிற காற்றோடு போய் கலந்துக்குது. இப்போ திருப்பி மூளை என்ன சொல்லுது அப்படின்னா, நெஞ்சு கூடே நீ உடனே சுருங்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நெஞ்சு கூடு வந்து சுருங்க ஆரம்பிக்குது. இப்படி ப்ரெஷர் அமுத்தனோடனே அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுரையீரலை அமுக்குது. நுரையீரலை அமுக்கின உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து கிளியர் ஆகிடும், நில்லுக்கு வந்துடும். அப்போ அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் போய் இப்போ பாசிட்டிவ் ப்ரெஷர் உள்ளே இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆன உடனே இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் வந்து சுருங்கி அந்த நுரையீரல் குழாய் மூலியமாக வெளியே வந்து, மூக்கின் வழியாக வெளியே வந்து, வாயின் வழியாக வெளியே வந்து, இந்த வெளியில் இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தோடு அது கலந்துரும். அப்போது முதல்ல இந்த காற்று வந்து தானா போலன்றதை நல்லா புரிஞ்சுங்க. காற்று வந்து தானா போல, அது யார் வச்சது? மூளையிலிருந்து வந்த கட்டளை. மூளையிலிருந்து வந்த கட்டளையினால தான் அந்த வந்து காற்றானது வந்து கிளியராக மூக்கு வழியாக போய் நுரையீரலுக்கு போய் ரொம்பி அங்கே அந்த கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் மாற்று ஏற்பட்டு வந்துட்டுருக்கு. புரியுதுங்களா? அப்போது காற்று என்பது முதல் விஷயம் இல்லை, அது ஒரு எரிபொருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அதற்கு முன்னாடியே இந்த உடம்பு வந்து உயிரோடு இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கங்க. செத்த உடம்புல இந்த மூளை வந்து கட்டளை விடாது. அப்போ அந்த கட்டளை எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்டளையானது உங்களுடைய உயிரிலிருந்து வந்தது. இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரே ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிரானது எப்படி மூளையை இயக்குது அப்படின்றத இது வரைக்கும் வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. அதுதான் வந்து ரகசியம். இங்கே உடம்புன்னு சொல்லிட்டோம். அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மூளையிலேருந்து தான் எல்லா கட்டளைகளும் போகுதுன்றதும் சொல்லிட்டோம். சரிங்களா? ஆனால் அந்த மூளைக்கு எப்படி வந்து கட்டளை வந்தது அப்படின்றத வந்து இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியலை. அதுதான் வந்து ஒரு லிமிட்டேஷன் ஆஃப் தி மெடிசன் ஃபீல்டு, சயின்டிஃபிக் ஃபீல்டு. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு மெஷினையே வந்து நம்ம பிரெயின் இதுவாக உருவாக்கி அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம பிரெயின் எடுத்து அது உள்ளே வைக்க முடியும். ஆர்டிஃபிஷியல் பிரெயினையும் உள்ளே வைக்க முடியும். எப்படி வந்து ஒரு இருதயத்தை வந்து ஆர்டிஃபிஷியல் இருதயம் கூட இப்போ வைக்கிறதுக்கு வந்து விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிட்னி வந்து நடந்துகிட்ருக்குது. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து உள்ளே வைக்கக்கூடிய தன்மைக்கு நம்மளால் பண்ண முடியுது. வந்து விஞ்ஞான முன்னேற்றம் இன்னும் பல நூற்றாண்டுகள் போன பிறகு எதுவும் நடக்கலாம். சரிங்களா? இப்போது என்ன நம்ம வந்து சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காற்று வந்து எல்லாரும் ஜீவசக்தியான வாயு 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 வாயுன்னு வாய்க்கு வந்த வரைக்கும் வந்து வாயு வாயுன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செய்து ஆன்மீக நண்பர்கள் இதை நம்ப வேண்டாம். இது உண்மை அல்ல. காற்று என்பது ஒரு எரிபொருளே தவிர அது உங்களுடைய உயிர் அல்ல. சமாதி என்பது வேறு. அங்கே எதுவும் இணையுது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு ஒரு தனி பதிவே போடலாம். முதல்ல நான் இதை வந்து சொல்லிடுறேன். இந்த பதிவை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதாவது காற்று கடவுள் அல்ல, காற்று வந்து ஜீவன் அல்ல. காற்று இல்லைன்னா நம்ம செத்துருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் அல்ல. புரியுதுங்களா? காற்று இல்லாமலேயும் இருக்க முடியும். எப்போ முடியும் அப்படின்றதெல்லாம் சித்த ரகசியம். அந்த சித்த ரகசியத்தை வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளும் பொழுது அதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் எல்லாத்தையும் வந்து யாரோ சொன்னாங்க அப்படின்றத வந்து அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க தயவுசெய்து. நீங்கள் வந்து அதை ஏன்னு கேளுங்க. எது வேணாலும் வந்து ஏன், என்ன எவிடன்ஸ் அப்படின்றத கேளுங்க. சரியா? ஏன்னா இந்த 5 பூதங்களுமே முதல்ல இல்லை அப்படின்றத வந்து நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம். அதுவே வந்து எதனால் வருது அப்படின்றதையும், எப்படி வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 5 பூதங்கள், 5 பூதங்களால் ஆகிய இந்த உலகத்தை வந்து, இந்த பிரபஞ்சத்தை வந்து எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அறிஞ்சிக்கிறோம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே இந்த நான் என்ற பதிவுலையும் ஒன்று போட்டிருக்கிறோம், பொய்யன் என்ற பதிவில் போட்டிருக்கிறோம். அப்போது இந்த காற்று வந்து கடவுள் இல்லை என்றால் உயிரானது வேறொன்று அப்படின்றத இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த உயிரானது வந்து உங்களுக்குள்ள இந்த 2 காதுகளுக்கு நடுவே இந்த அண்ணாக்கிலேருந்து ஒரு கோடு மேலே போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒளி ரூபமாக இருக்குது அப்படின்றத நம்முடைய பெரியவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சித்தர்கள் பாதை வந்து மிகவும் தெளிவான பாதைங்க, அடிச்சிக்கவே முடியாது. யாருமே அதை வந்து கேள்வியே கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தெளிவு வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறது, அந்த பசுமரத்தில் ஆணி அடிச்சா மாதிரி அப்படியே வந்து அவங்க சொல்கிற விதம் வந்து அப்படி இருக்கும். நான் அடுத்த பதிவில் வந்து இந்த உயிர் ரகசியம், சமாதி ரகசியத்தை பற்றி நான் வந்து போடுறேன்.
இப்போதைக்கு இதோட நிறுத்திக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அதனால் இதையே வந்து ஃபைனல்ன்றதை யாரும் வந்து எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? அதையும் அடுத்தது பார்க்கலாம். நன்றி. அடுத்த பதிவில் பார்ப்போம்.